மதுரையை வந்து தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மதுரை பொறுத்தவரையும் இரவு டைம்லையும் சரி, பகல் டைம்லையும் சரி, எந்த டைம் வந்து நம்ம போய் தேடி ஒரு கடையை பார்த்து சாப்பிட்னாலும் நம்மளால் சாப்பிட முடியும். அந்தளவு வந்து கடைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து மதுரை. அது மட்டும் கிடையாது, தெருவோர உணவுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பார்த்தா நம்ம மதுரை தான். மதுரையில் எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் மதுரைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ரோட்டு கடை காளான் வந்து சொல்லுவாங்க. அந்த ரோட்டு கடை காளான் வந்து காளானில் செய்ய மாட்டாங்க, பட் வந்து முட்டைக்கோசில் செய்வாங்க. அதோடைய டேஸ்ட் வந்து தனியாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னா காளான் தான். மதுரையை பொறுத்தவரையும் ரோட்டுக்கு ரோடு நிறைய காளான் ஷாப் வந்து இப்போ வந்து நிறைய வந்துருச்சு. பட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஷாப் என்னென்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. அதாவது அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சினிப்பிரியா தியேட்டரோட பேக் சைடு போனால் ஒரு காளான் ஷாப் இருக்குது. இதோட பேர் வந்து பார்த்தா தேவி ஃபாஸ்ட் ஃபுட் கடை. இதில் வந்து காளான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டா நம்ம திரும்ப திரும்ப போய் சாப்பிடுவோம். அதே மாதிரி அதோட குவான்டிட்டி அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவிலே தெரியும் உங்களுக்கு, குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த கடை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 வருஷமாச்சு. நீங்கள் ஈவினிங் டைம் போனாலே தெரியும், அங்கே வந்து கூட்டம் வந்து நிறையா இருக்கும். ஏன்னா அதோடைய சுவை, அந்த சுவைக்கு வந்து நிறைய பேர் அடிமைன்னு சொல்லலாம். ஒரு தடவை சாப்பிட்டா நம்ம திரும்ப திரும்ப போய் சாப்பிட நம்மளுக்கு தோணும். அது மட்டும் கிடையாது, அந்த காளானுக்கு மேலே அவர் போடுற காணை, அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லி, அதே மாதிரி சுட சுட சாப்பிடும்போது இருக்கே அது டேஸ்ட்டே தனிங்க. ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, தேங்க்யூ.